இன்னைக்கு தேதியில நம்ம பாகிஸ்தான் என்ன செய்யும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பாகிஸ்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க எங்க நம்மள அடிக்க போறாங்க. அப்புறம் பாருங்க பைனான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. தீவிரவாதத்தை இது பண்ணதுனால வங்கி கடன் எல்லாம் கிடைக்காது. இதுக்காக கொஞ்சம் அமைதியா இருந்து கடனை கொஞ்சம் கொஞ்சம் தான் போறது. IMF இருந்து வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோம். நம்ம திருப்பி 3000 இப்போ சாங்ஷன் பண்ணுது. அப்புறம் இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதம் இருக்கு பாருங்க. இஸ்லாம தீவிரவாதம் எல்லாருக்கும் பிரச்சனை. அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், ஏன் ரஷ்யாவே இருக்கட்டும், இல்ல சைனாவிலேயே. அதனால இந்த தீவிரவாதம் எங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு பாகிஸ்தான் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரிதான் சொல்லுவாங்க. அதை தவிர இஸ்ரேலும் பார்த்துட்டு இருக்காங்க. போன தடவை நடந்த பொழுது இஸ்ரேல் தரப்புல இருந்து நமக்கு பல விதமான ஹெல்ப் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு கேட்காமே கொடுத்தாங்க. சேட்டலைட் பிக்சர்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம் கார்கில்லே கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு ரோக் ஸ்டேட் ஆயிடுச்சு. பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்க போறது இல்லை.